ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் காரக்கான் டிஃபென்ஸில் ஒரு கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஆப்போனன்ட் ரேட்டிங் பார்த்தோன்னா 2070. நம்மளை விட 50 பாயிண்ட்ஸ் மேலே அதிகமாக இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ப்ளே பண்ணோம். வாங்க நம்ம நார்மலாக ஒயிட் ப்ளே பண்ணும்போது பான் E4 ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேம்லையும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் பான் டு மூவ் E4. த ஐடியா டு கண்ட்ரோல் த சென்டர். E4க்கு E5 விளையாடலாம். E4க்கு C5. C5 ப்ளே பண்ணால் சிசிலியன் டிஃபென்ஸ். E4க்கு C6 ப்ளே பண்ணால் காரோகான் டிஃபென்ஸ். E4க்கு E6 ப்ளே பண்ணால் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். E4க்கு D6 ப்ளே பண்ணலாம். D6 ப்ளே பண்ணால் பக் டிஃபென்ஸ். E4க்கு C5 விளையாடிருக்காங்க, சிசிலியன் டிஃபென்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் நைட் F3, D6, பான் D6. ஒயிட் ப்ளே த மூவ் பான் D4, C into D4, knight into D4, knight F6, attack the E4 pawn, knight C3, pawn A6. பான் A6 ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கொயர், இந்த B5 ஸ்கொயர் வந்து அந்த ஸ்கொயருக்கு நைட்டு 2 நைட்டு, இந்த D4 நைட்டும் C3 நைட்டும் இந்த பிஷப்பும் கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஸ்கொயரை. ஸோ அதனால இந்த A6 ப்ளே பண்ணால் அந்த ஸ்கொயருக்கு இந்த நைட்டு 2 நைட் அண்ட் பிஷப் இது அங்கே போக முடியாது. ஸோ ப்ரிவென்டிங் மூவ். ஃபியூச்சரில் இந்த A6 ஃபாலோ பண்ணி B5யும் வரலாம். A6. Next black can play the move pawn E5, knight F3 or knight B3. Bishop D3 play பண்ணலாம். Bishop D3, knight C6, the knight B4, attack the bishop. So I play the move bishop E2. Yes, pawn E5, attack the knight. The knight B3 விளையாடுவாங்க. knight B3 ஃபியூச்சரில் knight B3 ப்ளே பண்ணிட்டு ஃபியூச்சரில் அந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணிவிட்டு பிஷப் அண்ட் குயின் டெவலப் பண்ணிட்டு கேஸ்லிங், குயின் சைடில் கேஸ்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க A6, B5, B4ன்னு B5, B4 அட்டாக் பண்ணுவாங்க. ஒயிட் வந்து அதே போல் H3, G4, G5ன்னு அட்டாக் பண்ணுவாங்க. கவுண்டர் அட்டாக்கில் கேம் போகும். ஸோ அந்த மாதிரி நான் அதிகமாக ப்ளே பண்ணதில்லை. ஆனால் நான் வந்து நார்மலாக நைட் F3 ப்ளே பண்ணிக்கிறேன். நைட் F3, பான் D5, E into D5, knight into D5, or pawn D5, E into D5, pawn E4 will come. இப்போ நம்ம நைட் B3 விளையாடிட்டா ஃபியூச்சரில் அந்த நைட் எங்கே எடுக்கிறது? இங்கேருந்து எங்கே நைட் B3, நைட் D2, திரும்ப நைட் F3 தான் அது போகுது. ஸோ நம்ம கேஸ்லிங் வந்து குயின் சைட் பண்ணிவிட்டு கிங் சைடில் அட்டாக் பண்ணால் பரவாயில்ல. நம்ம அந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறதில்ல. ஐ ப்ளே த மூவ் நார்மல் நைட் F3. எஸ் பிஷப் E7. Next you want to play the move castling. If I play castling, double O, future H6, G5, G4. If I play bishop E3, knight G4, attack the bishop. Bishop D2 play பண்ணலாம். இது ஆஃப் ஓப்பன் ஃபைல், D ஃபைல் வந்து. ஸோ அது வந்து ஒயிட் வந்து பிளாக் பண்ணுது பிஷப் D2 விளையாடினா. ஒரு குயினுக்கு மூவ் இல்லை பிஷப் D2 விளையாட்டா. ஃபியூச்சர் ரூக்கு வரணும். ஸோ அதனால் இப்போ என்ன ப்ளே பண்ணலாம்? பான் H3 விளையாடலாம். பான் H3, then bishop E3. pawn H3 is the normal defending move. knight G4 வரது டிஃபெண்ட் பண்ணுது. இருந்தாலும் சப்போஸ் bishop E3, knight G4, then bishop D2, pawn F5. I think double O is the best move. Yes, double O. Yes, bishop E6, knight G5, then bishop to move C4, pawn B3. Yes, I want to play knight G5, bishop D7, then bishop to move C6 and pressure on E4. Yes, I want to play them. The counter attack கொஞ்சம் calculate பண்ணும். knight G5 takes, knight takes knight, then takes the queen. Here is also playable. I want to play the move knight G5. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணும். ஏன்னா ஆப்போனண்ட் வந்து நம்மளோட ரேட்டிங் அதிகம். ஸோ அதனால் நம்ம டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண முடியாது. எஸ் டபுள் ஓ. இப்போ நைட் இன்ட்டு E6, F இன்ட்டு E6. இது அவங்களுக்கு ஆஃப் ஓப்பன் ஃபைல். இது ரெண்டு ஆஃப் ஓப்பன் ஃபைல், F ஃபைல் அண்டு C ஃபைல். இந்த சென்டர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஃபியூச்சரில் வந்து இந்த இந்த பான் E6ல் இருக்கும். D6, E5, then you can push the pawn. So I want to exchange knight into E6, yes, F into E6. If you play the bishop G4, knight takes.
Knight takes g4, queen takes g4. Then queen d7 comes here. Bishop e3. Pawn d5. E into d5. C into d5. Then come to pawn, come to d4. 4 comes here. Center ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போது. இந்த பிஷப் எங்கே மூவ் பண்ணுறது? தட் இஸ் த ப்ராப்ளம். இந்த பிஷப் எங்கே மூவ் பண்ணுறது? பிஷப் e3னா d5 வருது. பான் f4. குயின் b6 செக். என்ன பண்ணலாம்? பான் f3. இந்த பிஷப்பை டெவலப் பண்ண தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிஷப் g5 h6. பிஷப் h4. பான் g5. Bishop g3. Yes, I think this is the best move. Bishop g5. ஏன்னா பிஷப் இது ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டோம். திரும்ப இதுதான் d5 வரும். திரும்ப பிஷப் மூவ் பண்ணணும். ஸோ ஐ திங்க் கரெக்டான மூவ் இல்லை இது. பிஷப் ஜி கவுண்டர் அட்டாக் வந்து பிஷப் இன்ட்டு e7, knight into c3, takes, then bishop takes, rook takes, bishop, pawn h6, bishop h4, then bishop g3, yes, knight c6. Idea you want to play the move? You want to play the move? Knight d4, attack the bishop. I can play the bishop c4. Bishop c4, queen d7, then bishop comes here, then queen d7, pawn a3. I think bishop c4 is the best move. I think d5, he takes, then bishop goes to b3. Yes. If I play f4, b5, bishop b3, f5. I think pawn f4 is the best move. I think pawn f4, e into f4, bishop into f4. Then I can play the move. Pawn e5. Bishop comes here, then pawn. Bishop f4, then pawn to move. e5 comes here. Pawn f4. Next I want to move the pawn to pawn f4, then pawn f5 idea. The pressure on here, e6 pawn. I think this is the. I think knight a5. I think knight a5 comes. Pawn f5, d5, takes, pawn takes, f into e5, knight into e5, comes here, pawn f5, d5, pawn takes. Yes, this is the best move, I think. Pawn f5, d5, takes here, f into e6, move the queen back, move the queen, knight takes, bishop takes e6. I think this is the best move. I think if you move here, knight d8, yes, that's the best move here in this position. The capture knight come here. Knight comes. It's not a good idea, I think. Check வருதான்னு பார்க்கணும். என்ன பண்ணலாமா? F into e6, knight into e6, then bishop into f6, bishop into f6, then queen go to here. Pressure கொடுக்கலாமா? Yes. வரும்போது பேக்கில் எடுக்கிறது பெஸ்ட். bishop b3, d5, capture, pawn capture, takes. I think this is the correct move. Bishop b3, bishop takes f6, f into e6, knight into e6. Then I want to play the move queen d5. ப்ரெஷர் கொடுக்க போகிறேன். இங்கே செக் ஒன்று வரும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் அன்சப்போர்ட்டடாக இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதையும். நெக்ஸ்ட் I want to play the bishop into f6. Bishop into rook into pawn d5, takes, knight takes, bishop takes bishop. அது என்ன சிசிலியன் டிஃபென்ஸில் நிறைய கவுண்டர் அட்டாக் வர மாதிரி இருக்குது. மற்ற ஓப்பனிங் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே ஒயிட்டுக்கும் பிளாக்கு ரெண்டு பேருக்குமே கவுண்டர் அட்டாக்கில் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போல இது. நெக்ஸ்ட் I want to play the bishop into f6. Bishop into f6. Then f into
e6, knight into e6. Then I play the move queen to d5, queen d5. ருக் வருமான்னு தெரியல, ருக் எந்த ருக் வருதுன்னு தெரில, ருக் சி ருக்கா இல்லை எஃப் ருக்கா அப்படின்றது பார்க்கணும். 8 நிமிஷம் நம்மளோட அதிகமாக இருக்காங்க, ரேட்டிங் அதிகம். கிங் h8, கிங் h8 ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த பின்லேருந்து கிங் எஸ்கேப் பண்ணிட்டாங்க. சரி, பிஷப் இன்ட்டு f6, பிஷப் இன்ட்டு f6, இல்லை ரூக் இன்ட்டு x6, தென் f இன்ட்டு e6, ரூக் இன்ட்டு f1, குயின் இன்ட்டு f1. இந்த டாஸ்கர் பிஷப்பு ஃபியூச்சரில் வந்து நம்ம கொடுத்துட்டா நாங்கள் பிஷப் வந்து இங்கே e3 வந்து செக் கொடுக்கும். ஓகே, ட்ரை பண்ணலாம். பிஷப் இன்ட்டு f6, ரூக் இன்ட்டு f6 இல்லை பிஷப் இன்ட்டு f6 பார்க்கணும். பிஷப் இன்ட்டு f6, பிஷப் இன்ட்டு f6, pawn into e6, knight into e6, yes, capture, f into e6, knight into e6, then knight comes to move f4, yes, knight f4 will come, yes, I want to play the move knight d5. The idea here, டாஸ்கர் பிஷப் கொடுத்து தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குமான்னு தெரியல கேமில். knight d5, knight into f6, rook into f6, rook into f6. பிளாக் தப்பிச்சிட்டாங்களே ப்ராப்ளத்துலேருந்து. knight d5, queen comes here, ஃபியூச்சரில் செக் வருமே, b6, c5. என்ன பண்ணுறது, கொடுத்தா ஆகணும். எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருக்குது பீஸை, பிஷப்பு ஏதாவது பண்ணி தான் ஆகணும், காம்ப்ளிகேட்டட் பண்ணி தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது மிஸ்டேக், ஆப்போனன்ட் மிஸ்டேக் பண்ணுவாங்களான்னு தான் பார்த்தேன், பிஷப் கொடுத்தேன். அதனால தான் ப்ராப்ளத்துக்கு பிளாக் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஃபியூச்சரில் இப்போ டாஸ்கர் பிஷப் என்கிட்ட இல்லை, இதுக்கெல்லாம் வருமே ஸ்கொயருக்கு, இந்த ஸ்கொயருக்கெல்லாம் வருமே நைட்டு வரும், பிஷப் வரும். பார்க்கலாம் எப்படி விளாட்றதுன்னு பார்க்கலாம். டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகுதான்னு. மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. இங்கே டாக்டிக்ஸ் இருக்குது, ஃபோருக்கு இருக்குது. ஏன்னா 2070. வாட் இஸ் த ஐடியா? எஸ், டாக்டிக்ஸ் டஸ் நாட் ஒர்க். We play the move, yes, knight b6, queen goes to move a7, pin. Next you want to check, capture. The a7 செக் வரும், என்ன பண்ணுறது? knight into f6 விளாட்னா, knight into f6க்கு pawn into f6. ஓகே, pawn into f6னா கொஞ்சம் வீக்னஸ் க்ரியேட் ஆகுது அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பின்னில் இருந்து நம்ம அந்த கிங்கை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. வேறு எதாவது பண்ண முடியுமா? knight into f6 விளாட்லாம், rook takes, pawn takes, நல்ல ஸ்கொயர் ஆச்சு. பிஷப் மூவ்ஸ் பேக் சம்வேர். எங்கே சைடில் மூவ் பண்ணிட்டா பேக் ரேங்க் ப்ராப்ளம் வரும் பொழுது. ஓகே, knight comes here. Yes, this is a trouble. Knight comes, pawn c3, check, king move here, knight comes here, pawn c3 இல்லைன்னா எங்கே வருது? Here, that's the problem. எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. நைட் எங்கே மூவ் பண்ணுறது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த பிஷப் வேறு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு கிங்கை மூவ் பண்ணுவோம் h1க்கு. பார்க்கலாம் என்ன விளையாடுறாங்கன்னு. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணோம், ஐடியா பார்க்கலாம். பிரேக் பண்ண முடியுதா இல்லை நம்மளை பிரேக் பண்ணுறாங்களா அப்படின்னு. அந்த டாஸ்கர் பிஷப் கொடுக்காம இருந்திருக்கலாம், பொசிஷன் சேஞ்சஸ் ஆகுதான்னு பார்த்தேன். 13, 22, 10 is more. Higher rated player is struggling. I think you want to move the knight. இல்லை குயினை மூவ் பண்ண. I want to exchange the
பிஷப். இது கொஞ்சம் இந்த பிஷப் வந்து இங்கே G5, பிஷப் E3 இங்கே வந்து இந்த டயகனலுக்கு வரும், டயகனலுக்கு வரும். பார்க்கலாம். ஒவ்வொரு கேமும் பார்த்து விளையாட வேண்டியதாக இருக்குது. மதில் மேல் பூனை போல் இந்த பக்கம் குதிக்கிறதா, அந்த பக்கம் குதிக்கிறதார் போல் இந்த பக்கம் இந்த மூவ் விளையாடலாமா அந்த மூவ் விளையாடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது. என்ன செய்கிறது, செஸ் அப்படி தான், பார்த்து தான் விளையாடணும். எஸ். சரி, இப்போது என்ன விளையாடுறது? knight into f6, pawn into f6, knight into f6, rook into f6, rook into f6, pawn into f6, then queen can go. கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. play here, knight comes here, queen come here. என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் கொடுக்கணும். knight g4 வந்தால் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது? டைமர் கொஞ்ச நேரக்கு ட்ரா கேட்குறாங்களே, கொடுத்துடலாமா ட்ரா? ட்ரா கேட்குறாங்க. knight into f6, rook takes, pawn takes. என்ன பெரிய ப்ராப்ளம் இல்லையே. என்ன விளையாடுறதுனே தெரியலையே. பொசிஷன் தப்பிச்சிடும். அதாவது இங்கே knight into f6 விளையாடுறோம். knight into f6, rook into f6ன்னு வச்சுங்களா. then rook into f6, then g into f6, then bishop into, then rook queen into or rook into. அப்புறம் ட்ரா தான் ஒரு என் கேமில். இந்த பொசிஷன் ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் நான். ப்ரெஷர் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது ப்ரெஷர்? இங்கே கொடுக்க முடியுமா ப்ரெஷர்? இங்கே கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்கொயர் இருக்குது, குயின் G4. ஏதாவது குயின் G4க்கு நைட்டை மூவ் பண்ணிட்டாங்கன்னா knight into f6. எஸ், queen G4 is the best I think. queen G4, next knight into f6, one takes, queen G4. சரி, பார்த்துக்கலாம். queen G4 பரவாயில்ல, பார்க்கலாம். அது கேம் இப்படி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். 7 நிமிஷம் 20 நிமிஷம், ஆப்போனண்ட்டுக்கு 13 நிமிஷம். திங்க ஹை ரேட்டட் பிளேயர்ஸ் இவங்க வேறு. என்ன செய்கிறது நம்ம? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன செய்கிறது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பொசிஷனு. எஸ், knight takes, pawn takes. எப்படி விளையாடுறது இது? வெயிட் வர்சஸ் பிஷப் போலுக்குது. ட்ரா கேட்டாங்களா, அப்பயே கொடுத்துட்ருக்கலாமோ? எப்படி பிஷப் கொண்டு வர்றது? தப்பிச்சிட்டாங்களே. அப்படி பார்த்துக்கலாம். rook into f6. டிஃபென்ஸில் மட்டும் விளையாடக்கூடாது, டிஃபெண்டிங் ரோலில் அது மட்டும் பார்த்து விளையாட வேண்டியது தான். டேக்ஸ், பான், இதுதான் விளையாடணும். பான் b3 c4ன்னு இது பாஸ் பண்ண ஆயிடுச்சு கொடுக்குது. பார்த்துக்கலாம் எப்படி விளையாடுறது. பான் c3 பார்க்கலாம். அப்படியே ட்ரா கொடுத்து போய் விளையாடி ட்ரா வந்தால் பரவாயில்ல, இல்லை லாஸ் ஆனாலும் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ண ஆயிடுச்சு, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. விளையாடுறது செக் கொடுக்கலாம். செக் கொடுத்து கிங் வந்து G6 போயிடும். அதுக்கப்புறம் விளையாடுறது என்ன பண்ணுறது? பார்க்கலாம் எப்படி வருதுன்னு கேம். ரேட்டட் பிளேக்கிட்ட லாஸ் ஆனாலும் ஒன்றும் பரவாயில்ல, நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரா கேட்டாங்க, ட்ரா கொடுத்துட்டா எப்படி கேம் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுக்கு. ருக் வரும், வரட்டும், பார்த்துக்கலாம். எஸ், கேப்சர் பண்ணாமல் பணம் தள்ளி விட்டுருக்கலாமோ? ட்ரபுள் தான், பார்க்கலாம். எஸ், டிஃபெண்டிங்மோ ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல, எல்லாம் வா எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் கேமு. எஸ், கம்ஸ் ஹியர். எஸ், யூ வாண்ட் டு மூவ் த கிங். எஸ், ஐ வாண்ட் டு மூவ் த கிங் ஹியர். கிங் f6 பண்ணலாம், ப்ளே பண்ணுவோம். ட்ரா பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். போன கேமும் ட்ரா. இந்த கேம் நம்மளோட ஹை ரேட்டட் பிளேயரு. பொசிஷன் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஒரு பாஸ் பான் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, அந்த E5 பான்னு. இந்த பான் தான் பாஸ் பான். நம்ம இந்த பானை பாஸ் பான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். D5 பான். ஓகே, என்ன பண்ணலாம்? யாரைக்காக கொடுக்குது? கிங் f2, கிங் E4, தென் கிங் டு மூவ் ஹியர், கிங் E2. எஸ், பொசிஷன் எப்படி வருது? டிஃபெண்டிங்கில் விளையாடக்கூடாது. டிஃபெண்டிங்கில் விளையாடினாவே ட்ரபுள் தான்.
சரியா? நீங்கள் போய் கிங் வந்து F2 விளாடுறீங்க, கிங் வந்து E4, திருப்பி கிங் E2, கிங் D4, அதுக்கப்புறம் அந்த பக்கம் எக்ஸ்சேஞ்ச் போயிடுவாங்க இல்லையா? என்ன விளையாட முடியும்? டிஃபெண்டிங்கில் விளையாடக்கூடாது. நீங்கள் வந்து ரூக் வந்து இங்கே கொண்டு போகலாம், ரூக் B1, தென் கேப்சர். ஓகே, கேப்சர் பண்ணோன்னே ஐ கேன் கோ ஹியர். இந்த டபுள் அட்டாக்ல ஏதோ ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணணும். அப்படிதான் விளையாட முடியுமே தவிர நம்ம வந்து டிஃபெண்டிங்கில் விளையாடக்கூடாது. விளையாடினாவே ட்ரபுள் தான் வரும். 2 மூலம் வந்துருவாங்க அவங்க. ஸோ அதனால அது மாதிரி விளையாடக்கூடாது. அது லாஸ் ஆனாலும் நம்ம அது மாதிரி தான் விளையாடணும், வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. டிஃபெண்டிங்கில் விளையாடக்கூடாது. இது வந்து பானை டிஃபெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? கிங்கு வருது, இங்கே வந்துடும். நம்ம செக் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், கிங் செக் கம் ஹியர், செக் கிங் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், கிங் கம்ஸ் ஹியர், செக்கிங் கொடுக்குறோன்னா கிங்ஸ் கம்ஸ் ஹியர். அப்புறம் இங்கே வந்துடும் கிங்கு. அதுக்கப்புறம் எப்படி அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறது? ஒரு கிங் கோஸ் ஹியர், இதை பானை கேப்சர் பண்ண போகும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. அதனால் டிஃபென்ஸில் மட்டும் விளையாடக்கூடாது. கிங் கோஸ் ஹியர், இங்கே போயிடும். அப்புறம் எப்படி விளையாடுவீங்க நீங்கள்? ஒரு ரூக் கம்ஸ் ஹியர், இப்படி வந்துட்டு அப்புறம் இதுக்கு வந்து ரூக் இங்கே வந்து அப்புறம் இங்கே வந்து ப்ரெஷர் கொடுப்பாரு. இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் டிஃபெண்டிங் மட்டும் விளையாடக்கூடாது. எப்படி விளையாடுறதுன்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போது எப்படி விளையாடுறது, எப்படி போகுது, எப்படி பார்க்குறோம் நம்ம. என்ன விளையாடுறது என்ன புரியலையே. செக் கம்ஸ் ஹியர், கஷ்டம்தான் பொசிஷன் பிடிக்கிறது, ஹோல்டு பண்ணுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம் வாங்க. இது நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுத்தா அதுவும் இங்கே கேப்சர் பண்ணுறாங்களா? ஃபஸ்ட்டு ரூக்கின்ட்டு C4 கோஸ் ஹியர். நம்ம இங்கே இந்த இடத்துல போகிறோன்னு வச்சுக்கேன், செக் கொடுப்போம். ஐ கம் ஹியர், திருப்பி செக்கு, ஐ கோஸ் ஹியர், திரும்ப செக்கு, கோஸ் திருப்பி செக்கு. இதுதான் ட்ரபுள் இதெல்லாம். அப்புறம் ஐ கேன் கேப்சர் ஹியர், திருப்பி இது. எனக்கு என்ன இதுதான் கரெக்டுன்னு தோணுது, ரூக் B1 தான் கரெக்டுன்னு தோணுது. இது வேற இங்கே வந்து மேட்டுக்கிட்ட ஏதாவது ட்ரை பண்ணுமா? அது வரத்துல S3 குத்துக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. டிஃபென்ஸ் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம் அது எப்படி விளையாடுறாங்க. தின்பாண்டு போகுதுன்னு போட்டோம். எப்படி விளையாடுறாங்க இப்போ ரூக் B1 விளையாடுவோம். எஸ், ரூக் இன்ட்டு C4 பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தடுப்பாட்டம் விளையாடக்கூடாது, டிஃபென்ஸ் பண்ணி விளையாடக்கூடாது. டிஃபென்ஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூணும் அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல அட்டாக் தான் கொடுத்தாகணும் நம்ம. ஓகே, என்ன பண்ணலாம்? திருப்பி செக் கொடுத்தா கிங் G3 செக், கோசியா. ஏன் மேட்டு வந்துடுமோ? என்ன பண்ணலாம்? இந்த பானர் பாஸ் பண்ணாதே. கேப்சர் கேப்சர். இந்த பானுக்காக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம கிங்கை மூவ் பண்ணி போயிட்டுனா அதுக்கப்புறம் ஈஸியாக இறங்கிட்டோம். அந்த பான் வந்து ஈஸியாக புஷ் பண்ணிடுவாங்க. இந்த E5 பானை பரவாயில்ல, 3 பான் 4 பார்க்கலாம், எப்படி வருதோ வரட்டும். இது ஒரு பாஸ் பானு, A6 ஒரு பாஸ் பானு, E5 ஒரு பாஸ் பானு. அது இல்லாமல் நம்மளை விட அவங்க ஹையர் ரேட்டட் பிளேயர், 55 பாயிண்ட். ஆனால் ஏற்கனவே ட்ரா கேட்டாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் டு கிவ் ட்ரா. கிங்கு வருமா? கிங்கு வரும்னு நினைக்கிறேன். வரட்டும். கிங் E4 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. 2 மினிட்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த ரூக் அண்ட் பான் எண்டிங்கில் ஒரு பான் டவுனாக இருந்தால் கூட, அதாவது நீங்கள் போயிட்டு இந்த டிஃபென்ஸ் ரூமில் போய் விளையாடக்கூடாது. பானை எடுக்க வராங்களேன்னு சொல்லிட்டு நீ போய் டிஃபென்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த ரூக் அங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட் கிங்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த பானுக்கு எதிர்பார்த்தது தான் இது. சரி, ஓகே. விளையாடுறது வேலைக்கு ஆகுமா? கிங் இங்கே வச்சா அதுக்கப்புறம் யூஸ்லெஸ் தான் அது. ஏன்னா சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி செக் எப்போ வந்துச்சுன்னா அந்த பான் ப்ரொமோஷன் ஆகும். அது கிங்கு எங்கே வரும்? கிங்கு E4க்கு வந்துடும் இல்லையா? E4க்கு வரதால அது கொஞ்சம் ட்ரபுள் தான். எப்படி இந்த பானை குத்துருவோம் தான். இந்த பானை கொடுத்தா ஆகணும். இதை கொடுத்துட்டு ஏதாவது இந்த பானை இல்லை A5 பானை இல்லை G5 பானை HP ஏதாவது ஒரு பானை எடுப்போம், அவ்வளோதான். பார்க்கலாம் எப்படி விளையாடணும், அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். வின்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை, ட்ரா தான் பண்ண முடியும். அது கூட ஆப்போனண்ட் அலோவ் பண்ணுவாங்களா? நம்மளை விட ஹையர் ரேட்டட் பிளேயராக இருக்காங்களே, எப்படி? எஸ், புஷ் த பான். எஸ் எஸ், செக் கொடுத்து பார்க்கலாமா? எஸ், செக் கொடுத்து பார்க்குமா? எதுவும் பண்ண முடியாது. அந்த பானெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கேப்சர் போயிடுவாங்க. செக் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பானெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சப்போஸ் இஃப் கேப்சர்னா ஸ்கீவரில் போகும். கிங்க அவ்வளோ இது விளையாடுவாங்களா? அவங்க நம்மளோட ஹையர் ரேட்டட் பிளேயர் இருக்காங்களே, நமக்கு தான் டைம் ப்ரெஸ் இருக்குது. இங்கே பார்க்கலாம். செக் கொடுத்துருக்கேன். செக் கொடுத்தா எங்கே போகும்? கிங் F7 போகும். கிங் F7 ஆர் ஐ கேன் பிளே த கிங் D7, தென் ஐ கேன் கேப்சர், தென் ஐ கேன் மூவ். சொல்ல அதுதான், வேறு வழி இல்லை. எப்படி பானை தள்ளுவீங்க நீங்கள்? எப்படி விளையாட முடியுங்க? ப்ரெஷர் பானை கொடுத்துட்டு பானை தான் ட்ரை பண்ணணும். டெக்ஸ்
இது என்ன பிளேடர் பொசிஷன் வருதா இல்லை லூசனா பொசிஷன் வருதா, என்ன பொசிஷன் வருதுன்னு தெரியலையே. பிளேடர் பொசிஷன் வந்தால் ட்ரா, அதே லூசனாவை கன்வெர்ட் ஆச்சுன்னா வின்னு பிளாக்குக்கு. இந்த பொசிஷன் வர ஞாபகம் வரணுமே. இந்த ஒரு பான் பாஸ்ட் பான், E5 பான் வந்து பாஸ் பான். அதை பேஸ் பண்ணி தான் கேம் இருக்குது. எப்படி விளையாடுறது? பானை புஷ் பண்ணிடலாமா? எஸ், ஐ வாண்ட் டு புஷ் த பான். எஸ், பான் G5 G4. நெக்ஸ்ட் H3 தான். H3 விளையாடிக்க வேண்டியது தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் த ரூக். ஓகே, நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பானை டார்கெட் பண்ணுவோம். அப்புறம் திரும்ப செக் வரும் பொழுது திரும்ப அவங்க மூவ் பண்ணுவாங்க பொழுது, பிளாக் பண்ணுவாங்க பொழுது. தட் இஸ் த ஐடியா. விஷயம் எப்படி வருதுன்னே தெரியலையே, பார்த்துக்கலாம். கிங்கு வந்தால் திரும்ப நம்ம கிங்கை அப் பண்ணுவோம். திரும்பியும் ரூக்கால் தான் பிளாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். திரும்பியும் பிளாக் பண்ண தான் செய்வாங்க. ஓகே. அடாடா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களோ? செக்கு கொடுக்க வேண்டியது தான், கண்டினியூவாக செக்குன்னு கொடுக்க வேண்டியது தான், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இங்கே செக் கொடுக்க வேண்டியது தான் கண்டினியூவாக. அது எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பானை எடுத்துடணும். E5 பானை பேஸ் பண்ணி தான் கேமே இருக்குது. எப்படி விளையாடுறாருன்னு பார்த்துடலாம். எக்ஸ்சேஞ்ச் தான் வருவாப்புல அவர். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் பொசிஷனை. ரோக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கேமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். செக்கு குத்துடலாமா? செக் குத்தா திரும்ப பிளாக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? செக்கு ஒரு பொழுது பார்த்துலாவா. டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு, கேமே லாஸ் ஆகிட்டு பொழுது. பார்க்கலாம் அது எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்ப்போம். மைக்கு திரும்பி செக் வரும் பொழுது. ஒரு செகண்டில் கேமே போய்ட்டுருக்கும் பொழுது. ஒரு பான் எடுத்துட்டா போதும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். பொறுமையாக தான் விளாடணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா லாஸ் தான். கிங் G3, ரூக் H6. இந்த ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கிங் E3 மூவ் ஆகிடும். ஒரு சான்ஸ் கிடைக்கணும், அந்த சான்ஸ் கிடச்சினா போதும். கிங் E3 சர்வசாதாரணமாக மூவ் பண்ணிடலாம். நம்ம ரூக் தான் டிஃபெண்ட் பண்ணணும். ரூக்கு வந்து 2 ஒர்க் இருக்குது. இந்த பானையை சப்போர்ட் பண்ணணும், E4 பானை H7 ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணணும். அது ஓவர்லோடாக இருக்கும். இப்போது பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. சப்போஸ் கிங்கு E7 ப்ளே பண்ணால் ஐ கேன் ப்ளே த மூவ் கிங் E3. திரும்ப அப்படி தான் போகணும், வேறு வழி இல்லை. எஸ், செக் கொடுத்து பார்க்கலாம். கிங் E3 ப்ளே பண்ணியிருக்கோம். ரூக் F7க்கு பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். ரூக் H5, ஐ கோஸ் ஹியர். ட்ரா தான் ஹியர். எஸ், ட்ரா தான். ரூக் H5, கிங் G2. இந்த வின் பண்ண முடியாது, ஒயிட்டால் ட்ரா தான் பண்ண முடியும். ஏன்னா பான் அப்போ அவங்களுக்கு பாஸ் பண்ணாக்குது வேறு. பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த கேமை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஆப்போனண்ட் இடையிலே ட்ரா கேட்டாங்க. சரி, ஸ்மால் அட்வான்டேஜ் இருந்தது முதல்ல. அது வின்னிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அந்த பொசிஷனில் எனக்கும் எப்படி வின்னிங் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா அவங்க வின் பண்ணுற மாதிரி வந்தது. அந்த பான் தான் ஒரு ட்ரபுளாக இருந்தது. ஒரு வழியாக அதை டிஃபெண்ட் பண்ணி இந்த E4 பானை டிஃபெண்ட் பண்ணி கேமை ட்ரா கொண்டு வந்துட்டோம். ஒரு வழியாக நம்மளுக்கு இந்த கேமில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஆப்போனண்ட்டுக்கு 1 பாயிண்ட்டு லாஸ் ஆகிருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இந்த கேமினுடைய அக்யூரேசி பார்த்தோன்னா 90%. ஒயிட் வந்து இப்போ நம்ம வந்து 90% அக்யூரேஸாக விளையாடி இருக்கோம். பிளாக் வந்து 91%. ஏன்னா நம்மளை விட அவங்க ஹை ரேட்டட் பிளேயரு, இன்னும் கூட அவங்க அதிகமாக அக்யூரேசி விளையாட முடியும். ஓகே, நம்ம இடையிலே ட்ரா பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேமை கண்டினியூ பண்ணோம். எப்படியோ நம்ம இந்த கேம் ஒரு வழியாக ட்ரா பண்ணிட்டோம். அதில் வந்து மிஸ்டேக்ஸ் என்ன கிரீஸ் விட்டுடுங்க. மிஸ்டேக்ஸ் அண்ட் பிளண்டர். ஒயிட் வந்து நான் வந்து பிளண்டர் பண்ணி என்ன பிளண்டர்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பிளண்டர். இப்போ இந்த கேமில் ஒயிட்னுடைய பிளண்டர் என்ன அப்படின்னா 3 நம்பர் 36. இந்த 36 வந்து ரூக் D8 டபுள் கொஷின் மார்க். அதுக்கு பதில் என்ன விளையாடணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ரூக் இன்ட்டு A6 விளையாடணும் அப்படின்னு சொல்லுது. ரூக் இன்ட்டு A6னா அதுக்கு அவங்க ரூக் இன்ட்டு D5, அப்புறம் ரூக் A7 அப்படியே லைன் போகுது. எந்த காரணத்துக்கு கூட ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அப்படி விளையாடினா இது வந்து ட்ரா வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுது. இது ஆனால் அது எப்படி போகுமா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட்டு அடுத்தது பிளாக்குக்கு வந்து எந்த பிளண்டரும் இல்லை. பிளண்டர் வந்து 0. ஒயிட்னுடைய மிஸ்டேக்ஸ் 3 மிஸ்டேக்ஸ் இருக்குது இங்கே. என்ன மிஸ்டேக்னா 13th மூவ் வந்து F4 இஸ் த மிஸ்டேக். ஏன் அதுக்கு பதில் நைட் F4, பிஷப் D8, பிஷப் இன்ட்டு F6, ரூக் இன்ட்டு F6.
நைட் C5. இந்த பான் பின்னில் இருக்குது. ஒரு குயினை மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் நைட் இன்ட்டு E6. இந்த கேப்சர் பண்ணால் திருப்பி அடுத்தது குயின் வருது. ஆல்ரெடி இப்போ இந்த இந்த ரூக் எடுத்தால் பிஷப் வந்து குயினை த்ரெட் பண்ணுது இல்லையா? ஸோ அடுத்து இங்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. +1. இது வந்து ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ். அப்படி போகுது லைன். எப்படி விளாட்னா அப்படி போகுது. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது F4 பார்த்துட்டோம். அவங்க சைடில் இந்த ரூக் C8 வந்து மிஸ்டேக். அதுக்கு பதில் B5 விளாட்லாம். B5, பிஷப் B3, E into F4, bishop into F4, knight A5, pawn E5 இப்படி லைன் போகுது. இதுலேயும் ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் இல்லை. 0.2 தான் இப்படி விளாடணும்னு சொல்லுது. ஆனால் கேம் இப்படி போகுமான்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அடுத்தது மிஸ்டேக் அவங்க சைட்லேயும் நம்ம சைடு ரெண்டும் அப்படியே மூவ் பண்ணி அப்படியே பார்க்குறோம். அதே போல் இந்த இடத்துல நைட் இன்ட்டு F6 ஏன் இது மிஸ்டேக் மூவ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பதில் இது ஒயிட் மூவ். அதுக்கு பதில் என்ன விளையாடலாம் அப்படின்னா இந்த குயின் இன்ட்டு D7, knight into D7, then attack the rook move, then win the pawn அப்படின்னு சொல்லுது. இங்கே ஒரு +1 இது ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே விளையாடினா ஒரு பான் அப்பில் போகுது, இது அட்வான்டேஜ் அப்படின்றாங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது B3 இதுதான் மிஸ்டேக் மூவ். B3 நான் என்னுடைய ஐடியானா C4 விளையாடலான்னு பார்த்தேன். ஆனால் அதனால பேக்வேர்டு பானாக வருது. இது C3 விளையாடினா என்ன அப்படின்னா இது செயின் ஆகிடுது அப்படின்ற மாதிரி அவனுடைய ஐடியா. அந்த பான் வந்து அப்படியே ஐசோலேட்டடாக இருக்குமேன்னு பார்த்தேன் நான். அதனால தான் நான் வந்து B3 C4 விளையாடலான்னு பார்த்தேன். C3க்கு லைன் கொண்டு போகிறாங்க. ரூக் C8, கிங் G1 டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க லைனு. ரூக் வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்புறம் கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகலான்றாங்க அவங்க. அது பெரிய அட்வான்டேஜ் தான் இல்லை. இது 0.8 1க்கு மேலே வந்தால் அப்படி கிட்டத்தட்ட அப்படி பிளாக்குக்கு அட்வான்டேஜ் நோக்கி போகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு C4 இது இன்னக்யூரசி. அதோட கிங் G1 இஸ் பெஸ்ட்டுன்றாங்க. ஃபஸ்ட்டு பிளண்டரும் மிஸ்டேக்ஸு பார்த்துடலாம். இருக்கிற இன்னக்யூரஸிலாம் அதுக்கப்புறம் கேமில் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாத போது தான் அதை பார்க்க முடியும். இதே ப்ராப்ளமாக இருக்கே. இது மிஸ்டேக்ஸ். இந்த A5 விளையாடுறது மிஸ்டேக்ஸ். அதுக்கு பதில் என்ன விளையாடலாம்? A5 இஸ் த மிஸ்டேக்ஸ். கிங் E4 விளையாடணும்னு சொல்லுது. கிங் E4 விளையாடினா பானை தள்ளுறாங்க. இங்கே வருது. அப்புறம் இங்கே செக்மேட் வருது. ஒன்றும் யோசிச்சேன் நான், கிங் வந்தால் மேட் வருமோன்னு. சரி, அப்புறம் பானை தள்ளி கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நான். பானை வந்து G4, A5. பாருங்க, பிளாக்குக்கு -2 பாயிண்ட் போகுது பாருங்க. நான் அப்படி யோசிச்சுருந்தேன் நான். இந்த கிங்கு கொண்டு வந்து கிங்கு சப்போர்ட்டில் மேட்டு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். சரி, கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் கரெக்டாக விளையாடிருந்தா ஆனால் அந்த மாதிரி போயிருக்குமான்னு தெரில. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் நான். இந்த கிங்கு சப்போர்ட் நம்ம வந்து பாஸ் பான் தான், பட் இருந்தால் இந்த பானை நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. இந்த பானை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிங் வந்து எங்கே இருக்கணும்? இந்த மாதிரி F6லேயோ இல்லை E6லேயோ. E6ல இருந்தால் கூட கேப்சர் போயிடுவாங்க. இந்த மாதிரி F6ல இருக்கணும். F6லோ இல்லை F5லையோ இருந்துச்சுன்னா இந்த பான் வந்து D7 வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே செக் கொடுத்து கிங்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த பானை புஷ் பண்ணி பானை ப்ரொமோட் பண்ணலாம். பான் குயின் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க ரூக்கை வச்சு எக்ஸ்சேஞ்ச் போயிடுவாங்க. அப்புறம் ரூக் அப் ஆகிடும். ஒயிட்டுக்கு ரூக் அப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக வின்னு. ஆனால் தான் கிங்கு தான் இப்படி ஹைட் பண்ணிக்கிறாங்களா, அவங்க பானுக்கு முன்னாடி அப்படி ஹைட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஹைடிங்கில் இருக்கும்போது எப்படி செக் கொடுக்க முடியும்? அந்த பானை எடுத்துகிட்டு போனால் கூட யூஸ்லெஸ் தான். அது பானை சும்மா எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். ஒன்றும் யூஸ்ல. அதுக்கப்புறம் இந்த பானை கொடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது பான் தான் இங்கே கேப்சர் பண்ணணும். இது ஒரு பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணல, இதில் எதனா வந்து எடுக்கணும். அதுதான் ஐடியா. ஓகே, இது மாதிரி மேட்டு ஒன்றா யோசிச்சு தான் இருந்தேன் நான். ஏன்னா நல்ல வேலை அதை பண்ணல அவங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டோமா, வேறு எதாவது மிஸ்டேக் வருதான்னு பார்க்கலாம். நம்ம விளையாண்டது தான். இதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸே வரல, கரெக்டாக விளையாடிட்டோம். இதுக்கப்புறம் ட்ரா, அதான் லாஸ்ட் மிஸ்டேக் பார்த்துட்டோம், அவ்வளோதான். ரிப்பிட்டேஷன் மூலம் ட்ரா பண்ணிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்பனிங் எப்படி பார்த்துடலாம். அதில் ஓப்பனிங் எப்படி வருன்றது நார்மலாக ஒயிட் பான் டு E4 C5 நைட் F3. இதுக்கு அவங்க பான் D6 இல்லை பான் E6 இல்லை நைட் C6 எது ப்ளே பண்ணாலும் நெக்ஸ்ட்டு ஒயிட்னுடைய மூவ் பான் D4, அவ்வளோதான். இது வந்து ஓப்பன் சிசிலியன். இது கேப்சர் பண்ணுவோம், கேப்சர் அப்படி கேப்சர்னு விளையாட வேண்டியது தான். சப்போஸ் இது மாதிரி இதெல்லாம் பான்லாம் அப்படி இந்த விளையாட டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா, சப்போஸ் டிஃபெண்ட் பண்ணால் அப்படி கேப்சர் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் பானால் கேப்சர் பண்ணால் தென் குயின் டேக்ஸ் குயின், தென் நைட் டேக்ஸ் அப்படின்னு விளையாட வேண்டியது தான். இப்போ கூட குயின் F5 செக் கொடுத்து கூட எடுத்துக்கலாம் அந்த பானை. அவங்க இதெல்லாம் இட்ஸ் நாட் மோஸ்ட் பாப்புலர் மூவ். இதெல்லாம் பாப்புலர் மூவ் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன மூவ் ப்ளே பண்ணாலும் அந்த ஆப்ஷனில் E4 C5 நைட் F3 பான் D6 பான் E6 நைட் C6 எது ப்ளே பண்ணாலும் நெக்ஸ்ட்டு பான் D4 C இன்ட்டு D4 நைட் இன்ட்டு D4. இதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக விளையாடிக்க வேண்டியது தான். நைட் F6 நைட் C3, இந்த பிஷப் E2, இந்த இதில் இங்கே பான் E6. சப்போஸ் E5 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கலாம், E5 நைட் B5 செக் வருது இல்லையா, பிஷப் கொடுத்து தான் கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பான் A6 இங்கே வருது, சரியா? ஸோ அதனால் பான் A6, அதுக்கப்புறம் பான் E5 ஃபியூச்சரில் வரும், D6 இதெல்லாம் விளையாடுவாங்க. ஒன்றா விளையாடிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நைட் C3 பான் A6, தென் பிஷப் E2 பான் E5. பான் E5 பாருங்கள், இந்த இடத்துல நைட் B3 சொல்லுது பாருங்கள். எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன புரியுதுங்களா? E4 C5 நைட் F3 D6 வரலாம், இல்லை E6 வரலாம், இல்லை நைட் C6 வரலாம். எது வந்தாலும் அந்த நெக்ஸ்ட் மூவ் D4. இஸ் ஓப்பன் சிசிலியன். இது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.